அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்று தெற்காசியாவிலே தோன்றியிருக்கின்ற புதிய யுத்த முனையை பார்ப்போம். தெற்காசியாவிலே கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலே ஒரு சிவன் கோவிலுக்காக ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. சிவன் கோயில் தற்பொழுது கம்போடியா பக்கம் இருக்கின்றது. அதை தாய்லாந்து தங்களுக்கு தருமாறு, அந்த எல்லையிலே இருக்கின்ற சிவன் கோயிலை தங்களுக்கு தருமாறு கேட்டுத்தான் இந்த சண்டை நடைபெறுகின்றது. இதிலே முதல் 2 நாடுகளில் உள்ள விடயங்களை பார்க்க போனால், கம்போடியாவிலே அங்குவாட் என்கின்ற சிவன் கோயில் தான் உலகத்திலே மிகப்பெரிய கோயில். அந்த கோயில் சிதைவடைந்து இருக்கின்றது. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுதான் அந்த கோவில். அந்த கோவில் சிதைவடைந்து கிடக்கின்றது. அந்த சிதைவடைவதற்குரிய காரணம் கூட அங்கே உள்ள சில மதவாதிகள் தான் அதை சிதைவடைய வைத்தார்கள். அது இன்று கூட அந்த ஆலயத்தை இன்னும் அழிவடைந்து அதனுடைய அத்திவாரமே இல்லாமக்குவதற்குரிய, அது கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த கோவிலை இல்லாமல் செய்ய முடியும். அவர்களால் செய்யாமல் இருப்பதற்குரிய காரணம் அந்த கோவில் ஊடாகத்தான் கம்போடியாவிலே பெரும் வருமானம் வருகின்றது. சுற்றுலா பயணிகள் அதை பார்வையிட வருகின்றார்கள். அதனுடைய வருமானத்துக்காகத்தான் அந்த கோயிலை வைத்திருக்கின்றார்கள். கம்போடியாவை நாங்கள் பார்த்தால் தாய்லாந்தை விட மக்களும் மிக குறைவு, நிலப்பரப்பு குறைவு, இராணுவ பலம் குறைவு. கம்போடியாவிலே அந்த அங்குவாட் ஆலயத்தை தவிர நூற்றுக்கணக்கான சிவன் கோயில்கள் இருக்கு. சிவன் கோயில் என்றால் பெரிய கோயில்கள் அல்ல, சிறிய நிறைய நூற்றுக்கணக்கான கோயில் கம்போடியாவில் இருக்கின்றது. நீங்க அங்குவாட் கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கோவில்ல போய் நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் போட்டோ எடுப்பதற்கும் அனுமதிப்பார்கள். ஆனால் சிறிய கோவில் கம்போடியா முழுவதும் இருக்கின்ற சிறிய சிவன் ஆலயத்தை போட்டோவோ வீடியோவோ எடுப்பதற்கு அங்கே இருக்கின்ற பௌத்த குருமார்கள் விடமாட்டார்கள். உங்களை அதை வீடியோ எடுத்து உலகமெல்லாம் பரப்புவதற்கு அங்கே கடைசியும் அங்கே இருக்கின்ற பௌத்த பிக்குகள் விடமாட்டார்கள். இப்போது நடக்கின்ற சண்டை 2 பௌத்த நாட்டுகளுக்கும் தான் இடையிலே தான் நடைபெறுகின்றது. தாய்லாந்தும் ஒரு பௌத்த நாடு, கம்போடியாவும் ஒரு பௌத்த நாடு. 2 பௌத்த நாடுகளுக்கும் இடையிலான இந்த யுத்தம் ஒரு சிவனாலயத்துக்காக நடைபெறுகின்றது. கம்போடியாவை பொறுத்தவரையில் நீங்கள் அங்கே பார்த்தால், அதாவது சைவ மதத்தவர்கள், அதாவது சிவனை வழிபடுபவர்கள் அங்கே வாழ்ந்ததுக்குரிய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றது. தாய்லாந்தையும் கம்போடியாவோடையும் ஒப்பிடும் போது தாய்லாந்தில் இந்த மற்ற மதங்களை மதிப்பது போல் கம்போடியாவில் யாருமே அந்த மற்ற மதங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதில்லை. தாய்லாந்தை பொறுத்தவரையில் தாய்லாந்து மிகப்பெரிய இராணுவ பலமுடைய நாடு, மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கின்றார்கள். நிலப்பரப்பிலையும் பெரிய நிலப்பரப்பு தாய்லாந்திலே. அங்கே எங்களுடைய சில அடையாளங்கள் இருக்கின்றது. அந்த விமான நிலையத்தை எடுத்துக்கொண்டால் சுவர்ணபூமி, அந்த விமான நிலையத்தின் பெயர் சுவர்ணபூமி என்பது சொர்க்க பூமி என்று சொல்லலாம். மலையாளத்தில் பார்க்க போனால் சுவர்ணம் என்றது தங்க பூமி என்றும் பார்க்கலாம். அதே போல் அங்கே இருந்த மன்னனுடைய பெயர் பூமி போல். அங்கே நிறைய அடையாளங்கள் அங்கே இருக்கின்றது. இந்த தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்திலே சீலோம் என்ற இடம் இருக்கு. அந்த சீலோமில் மகமாரியம்மன் என்ற கோவில் இருக்கின்றது. அங்கே நவராத்திரி விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். அந்த நவராத்திரி விழாவில் அந்த மகமாரியம்மன் கோயிலை பார்த்த நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான் அர்ச்சகர் எல்லாம் அங்கே வந்து பூஜை செய்வார்கள். அந்த மகமாரியம்மன் கோயிலிலே வெளிப்புற தோட்டத்திலே மகமாரியம்மன் என்று தமிழிலே எழுதியிருக்கின்றார்கள். அடுத்தது தாய்மொழியிலே எழுதியிருக்கின்றார், தாய்லாந்து மொழியிலே. அதே போல் அந்த கோயிலிலே 9 நாள் நவராத்திரி பூஜைகள் நடைபெறும். 9 நாட்களும் தமிழ்நாட்டிலிருந்து பரதநாட்டியம் கொண்டு வந்து இரவு நேரங்களில் விடிய பரதநாட்டியம் ஆடுவார்கள். மிகவும் சிறப்பான ஆலயம். தாய்லாந்தை விட கம்போடியா வறுமையான நாடு. அங்கே நிறைய சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவில்களை புனரமைத்தால் கம்போடியாவுக்கு நிறைய வருமானங்கள் பாரத்துக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அங்கே பௌத்தத்தை தவிர வேறு எதையும், அங்குவாட் ஆலயத்தை தவிர சிவன் ஆலயங்களையோ அல்லது வேறு மதத்தவர்களுடைய இதுகளையோ அவர்கள் பிரதானப்படுத்துவதில்லை. அவர்களுடைய வருமானத்துக்காகத்தான் அங்குவாட்டை கூட வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலை தாய்லாந்துக்கு இல்லை. தாய்லாந்து மிகவும் மற்ற மதங்களை மதித்து நடக்கின்ற நாடு. சீலோமிலே இருந்து பேங்காக், அதாவது தலைநகரில் இருந்து அங்கே பள்ளிவாசல் கூட தமிழ் பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. இந்திய தமிழர்கள், அங்கே மாணிக்கக்கல் ரத்தினக்கல் விற்பனை செய்கின்ற தமிழர்கள் அங்கே பள்ளிவாசல் வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு ஜும்மா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே தமிழிலே தான் அவர்களுடைய பயன் எல்லாம் தமிழில் செய்வார்கள். அந்த பள்ளிவாசல் அங்கே இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் கூட மிகவும் நகர்ப்பகுதியிலே மத்தியிலே அமைந்திருக்கின்றது. அதற்கு கூட தாய்லாந்து மக்கள் எந்த விதமான எதிர்ப்புகளோ ஒரு ஆர்ப்பாட்டங்களோ எதுவுமே செய்ய மாட்டார்கள். அந்த பள்ளிவாசல் பாங்கு ஒலிக்கும் நேரத்தில் கூட அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். மற்ற மதங்களை மதித்து நடப்பதில் தாய்லாந்து மக்கள் மிகவும் நல்லவர்கள். இந்த யுத்தம் முடிவு கொண்டு வர வேணும். ஆனால் இந்த யுத்தம் ஒரு சிவனுக்காக 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுகின்றது. ஒரு சிவன் ஆலயத்துக்காக 2 நாடுகளும், அது பௌத்த நாடுகளுக்கு இடையில் நடைபெறுகின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.